ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எங்களோட கனடாவில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டு இந்த சம்மர் சீசனில் எங்களோட வீட்டுக்கு பின்னால் உள்ள பகுதிகளில் நாங்கள் சின்னதொரு தோட்டம் ஒன்று வளமையாக செய்கிறோம். அந்த தோட்டத்தை இந்த முறை செய்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு போயிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லா விதமான மரக்கறி கண்டுகள், பூங்கண்டுகள், பழக்கண்டுகள், வடிவான ரோஸுகள் எல்லாமே இந்த ஃபார்மில் இருந்தது. விலையும் அதில் போட்டு போட்டு எவ்வளவு ஒரு கண்டு எவ்வளவு, ஒரு 6 கண்டு உள்ளது எவ்வளவுண்டு அதிலேயே விலைகள் எல்லாம் போட்டு இங்கே வச்சுருந்தவங்க. நிறைய கண்டுகள் எல்லாம் இருந்தது. விலையும் $2க்கு 4 கண்டு அப்படி இருந்தது. சில கத்தரிகள் எல்லாம் ஒவ்வொரு கண்டுகளும் ஒவ்வொரு விலையாக இருந்தது. இந்த கத்தரியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவல் கத்தரி இருக்குது, சின்ன கத்தரிக்காய் இருக்குது, அப்படி நிறைய கத்தரியிலே நிறைய விதமான கத்தரிகள் இருந்தது. அப்படியே தக்காளி, வாட்டர்மெலன், இதெல்லாம் வாட்டர்மெலன். இது தக்காளியில் 2 3. இது வந்து போஞ்சி, பைத்தங்காய், இது மிளகாயில் கறி மிளகாய் கண்ணும் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் கறிக்கு போடுற சின்ன சில்லி அதில் அது தக்காளியிலேயே 2 3 விதமான தக்காளி. இப்போ அந்த ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கிற மாதிரி, மற்ற சின்ன தக்காளி, பெரிய தக்காளி அப்படி நிறைய இருந்தது. எல்லாம் வேண்டி கொண்டு இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோடனே எங்கள்கிட்ட பின்பகுதியில் சின்னதாக மரக்கறிகள் வைக்கிறதுக்குரிய இடம் இருக்குது. மண்பட்டி எடுத்து ஊரில் செய்கிற மாதிரியே கனடாவிலையும் நாங்கள் மண்பட்டி எல்லாம் எடுத்து கொத்தி அந்த நிலத்தை செய்கிறது. இது நாங்கள் செய்கிறதுன்ற ஒரு நோக்கம், நாங்கள் சம்மர் சீசனில் இருக்கிற நாங்கள் பிள்ளைகளுக்கு இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு எப்படி இந்த கண்டுகள் வைக்கிறது அதில் ஒன்றும் தெரியாது. அப்போ அவைகளுக்கு நாங்கள் இதை செய்யும்போது பார்த்து கொண்டு நின்றவங்க எங்களை சின்னாக்களை எப்படி கொத்துறது, எப்படி கண்டுகளை வைக்கிறது, எப்படி கண்டுகளுக்கு தண்ணி விடுறது, இது எவ்வளோ நாளையில் காய்க்கும், அதெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்றவே. இந்த சம்மர் சீசனில் நாங்கள் வருடம் இந்த கண்டுகள் வைக்கிறோம் நாங்கள். அப்போ இந்த முறையும் வைப்போம்ன்ட்டு தான் இதெல்லாம் வேண்டி கொண்டு வந்தோம். நாங்கள் கொத்திட்டு சில கண்டுகளை நிலத்தோட வச்ச நாங்கள், சில கண்டுகளை பார்த்திங்கன்னா பொட்ஸுகளுக்குள்ளே வச்சேன். இப்போ இந்த மிளகாய் கண்டு எல்லாம் பொட்ஸுகள் 2 3 பொட்ஸுகள் இருந்தது. அதுக்குள்ளே மண்ணுகள் புதுசாக மண்ணுகள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து போட்டு பொட்ஸுகளெல்லாம் வச்சு கொண்டு வந்தது. எங்களோட சின்னாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு நின்றவேல். அப்போ அவைகளுக்கும் எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் சொல்லி கொடுக்கத்தானே நாங்கள் இப்படி ஊரில் இப்படித்தான் செய்த நாங்கன்றது அவையில் பார்த்து கொண்டு எல்லாம் நின்றவேல். அவையிலும் என்ஜாய் பண்ணோம். தண்ணி எல்லாம் விட்டு கொண்டு மண் எல்லாமே எனக்கு அள்ளி தந்து கொண்டு இருந்தவங்க. இது வந்து புது மண். ஏற்கனவே நாங்கள் இருந்த மண்ணில் கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கும். அப்போ புதுசாக நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்காக இன்னும் ஒரு கொஞ்சம் மண்ணுகள் வேண்டி கொண்டு வந்தாங்க. இதுகள் தான் நாங்கள் வேண்டி வந்த கண்டு, கத்தரி, கொச்சி, மிளகாய், தக்காளி, பைத்த, குடமிளகாய் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு பொட்ஸுகளில் புது மண்ணுகளை போட்டு பொட்ஸுகளில் வச்சு கொண்டிருக்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் பின்பகுதியில் கொஞ்சம் கீரை விதை போட்டிருந்தேன். நாங்கள் எங்களோட ஊர்க்கீரைகள், சிறுகீரை, அரைக்கீரை, குப்பைக்கீரை, அப்படி அந்த கீரைகள் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக வெளியில் வந்து வளர ஆரம்பிச்சிட்டு சின்ன சின்ன கீரை. அதோடு இங்கே கனடாவில் விளைவிக்கின்ற கனேடியன் கீரை விதைகளும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதுவும் இப்போ எங்களுக்கு லைட்டாக வரவழிக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் தண்ணி எல்லாம் அடித்து கொண்டு இருந்தது. ஒரு 3 மாதம் தான் நாங்கள் இந்த கனடாவில் வெயிலை காண்றாங்க. அந்த நேரங்களில் இப்படியான பயிற்சிகளை மேற்கொள்கிறது. அதுக்கப்புறம் எங்களுக்கு குளிர் தொடங்கிடும். அதுக்கப்புறம் வெளியில் ஒன்றும் வைக்கல. அப்படி ஏதாவது கண்டுகள் வைக்கிறேன்டா நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இந்த பொட்ஸோட கொண்டு வைக்க வேணும். கண்டுகள் எல்லாம் வச்சுட்டு
லைட்டாக கண்டுகளுக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் முடிய பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது எங்களோட பயிற்சியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.